ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில ம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அகற்றப்படும் என்று பொதுவாக சொல்லுவாங்க. ம் ஆனால் ஏன் இந்த அமாவாசை கணக்கு என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படுதுன்னா, இது ஏதோ இப்ப சொல்லியிருந்தா யாரும் பெருசாக அதை பத்தி பேச மாட்டாங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார். 2022ல இருந்து ஒவ்வொரு அமாவாசை கணக்கா சொல்லிட்டு வர்றாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. இவர் தலைமையிலான அதிமுக வரிசையாக இந்த காலத்துல தோல்வியைத்தான் சந்திச்சு வந்திருக்கு. ஆகவேதான் அதை எல்லாருமே மீண்டும் மீண்டும் அமாவாசைக்கிறாரு என்று வினோதமா கேட்கிறாங்க. ஒண்ணு. ம் 2வது அம்சம் 13 அமாவாசைங்கிறத 13 மாதம் என்று நாம எடுத்துக்கொள்ளும். ம் 13 மாதம் என்றால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று அவர் ஒரு கணிப்பினே சொல்லுவோம், கற்பனைன்னு கூட சொல்ல வேண்டாம். ம் அவர் கணிப்பை எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கார். ம் பட் நான் என்ன கேட்கிறேன், அவருடைய கணிப்பு சரிதான் என்று மக்களுக்கு எப்படி உணர்த்த போறாரு? ம் அவர் சொன்ன உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? அவர் சொன்ன அதிமுக பேச்சாளர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஐயா இன்னும் 13 அமாவாசையில் அவ்வளவுதாயா அதிமுக ஆட்சி, ம் எங்க தலைவர் சொல்லிட்டாரியா, மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை அகற்றக்கூடிய ஆற்றல், சக்தி, பலம் எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது, பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது என்பதற்கான அந்த யதார்த்தத்தை நீங்க மக்களுக்கு நிரூபிச்சு காண்பிக்கணும். ஓகே. இப்ப பாருங்க, 2 விஷயங்கள் இருக்கு. இவர் சொல்வது என்பது அவருடைய ஆசைதான் என்பதற்கு 6 மாசத்துக்கு முன்புதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல தேமுதிகவோட சேர்ந்து நின்று அவர் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக மட்டும் நின்று எடப்பாடியாரை ஒப்புக்கொண்டிருப்பது போல 20% வாக்குகளைத்தான் அதிமுக பெற்றிருக்கிறது. இதுல எப்படி சட்டமன்றத்துல வருகிற தேர்தல்ல இவர் திமுகவை வீழ்த்துவாரு? 6 மாசம் தானே இருக்கு. 6 மாசத்துக்குள்ள அதிருப்தி அதிகமாயிடுச்சியா? அவ்வளவுதாயா? அப்படி என்றால் அதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிரூபிக்கலாம்ல. மக்கள் அதாங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப நான் தேர்தல் நியாயமாக நடக்காது, தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்னா அது மேல நம்பிக்கை வச்சு போட்டியிடலாம். நியாயமாக நடக்காத பட்சத்தில் ஏன் போட்டியிட வேண்டும்